ரொம்ப பயங்கரமா இருக்கு. டாக்டர்ஸ் சொல்ல கேட்க ஓ இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கா, டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டு இருக்கே அப்படின்னு தோணுது. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் 3 to 5 minutesல ஸோ சிங்கிள் செஷனில் யூ கேன் பர்ன் அப் டு 500 to 600 calories in just 3 to 5 minutes. அண்ட் மோர் ஓவர் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரவங்களும் இங்க வரலாம் தாராளமா. பிகாஸ் இது ஒரு ரெக்கவரியாகவும் ஆக்ட் ஆகும். அந்த மாதிரி தான் என்னடா ஜிம்முக்கு போக முடியாமலே வந்துட்டு வெயிட் லாஸ் ரெடியூஸ் பண்ண முடியுமான்றது ரியலி. ஸோ திஸ் இஸ் our advanced AI robotic machine. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கலி ஃபேட் செல்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி ஃபேட் செல்ஸை பிரேக் டவுன் பண்ணி அதை வந்து எலிமினேட் பண்ண. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட் வாய்ஸும் இருக்குது. ஸோ நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு எதுவுமே செப்பரேட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ பி ரெடின்னு கொடுக்கும்போது இந்த ஆர்ம் வந்து மூவ் ஆகும். கோல்ட் மெத்தட், ஹாட் மெத்தட்னு 2 மெத்தடில் இங்கே 2 மெத்தட்ஸில் நம்ம வந்து ஃபேட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ அது இல்லாமல் வி ஹேவ் அன் அட்வான்ஸ்ட் ஏஐ ரொபாட்டிக் மிஷின். ரொபாட்டிக் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே இன்பில்ட்டாக எல்லா டெக்னாலஜியுமே இருக்குது. ஸோ ஃபார் ஃபேட் லாஸ், ஸ்கின் டைட்னிங் எல்லாமே அந்த சிங்கிள் மிஷின்லேயே நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். Just because you love your body, we should not harm ourselves also. So obesity-னால வர சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமா இருக்கும். நம்ம அவெஞ்சர்ஸ்ல இருந்து வக்காண்டால ஒரு டெக்னாலஜி பார்ப்போம், என்ன ஆப்ரேஷன் பண்ணாமலே பாடியை ஃபிக்ஸ் பண்றாங்களேன்னு அந்த மாதிரி தான். மீண்டும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட தீப்ஷி பேசி இன்னைக்கு நம்ம கோடம்பாக்கத்தில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற மைனஸ் ஸ்லிம் டவுன் அண்ட் ஷேப் அப் கிளினிக்கு வந்திருக்கோம். ஸோ இதை பற்றி சொல்லணும்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் ஜென் ஏஐ பேஸ்ட் ஸ்லிமிங் கிளினிக். ஸோ வந்துட்டு இதை பற்றி நானே பேசிட்டு இருந்தேன். எப்படி இன்னைக்கு வந்துட்டு இந்த கிளினிக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் இந்த கிளினிக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. வாங்க இப்போ உள்ளே போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். Yes, so with us we have the most beautiful and gorgeous Shivani. வணக்கம். வணக்கம். So Shivani சொல்லுங்க, I mean your journey has been like really amazing. நீங்க வந்துட்டு ஒரு விமனுக்கு இல்லாட்டி வந்துட்டு நம்மளுக்கு ஃபிட்னஸ் எவ்வளோ முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப முக்கியம் ஃபிட்னஸ் அப்படின்றது. அழகா இருக்கணும், ஃபிட்டா இருக்கணும்ன்றதை தாண்டி டு ஸ்டே ஃபிட், டு ஸ்டே ஹெல்தி. நம்ம மிரர்ல பாக்குறப்போ ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். எப்படி இருந்தாலுமே கான்ஃபிடென்ட்டா இருக்கணும்ன்றது ஒரு மெயின் கீ. வெயிட்ன்றது இன்னைக்கு இப்படி இருக்கும், நாளைக்கு ஃபிளக்சுவேட் ஆகிக்கிட்டே இருக்கும். நானுமே இப்போ ஒரு 6 months முன்னாடி பாத்தீங்கன்னா பயங்கரமா வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணிட்டு பின்னாடி பாடில யாரா இந்த ஃபிகர்ன்ற மாதிரி இருந்துச்சு. 100 kg ஹிப் த்ரஸ்ட்லாம் பண்ணிட்டே இருந்தேன். நடுவுல ஒரு சின்ன ஒரு பிரேக் அது மாதிரி எடுத்தா திரும்பி லைட்டா ஒரு ஃபிளக்சுவேஷன் ஒரு ஹையர் சைடுக்கு போகும். திரும்பி நம்ம பேக் டு ட்ராக் வந்துடலாம். ஸோ ஆஃப் ட்ராக் போறது பிரச்சனை இல்லை, எப்பவுமே ஆன் ட்ராக் வந்துடணும் அப்படின்றதுல கொஞ்சம் கான்ஷியஸ். அட்லீஸ்ட் மினிமலாச்சும் நம்ம ஹெல்தியா அந்த கான்ஷியஸ்னஸோட இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு டப்புன்ட்டு ஒரு மித்து மாதிரி நம்ம கூட எடுத்துக்கலாம். என்னன்னா வந்துட்டு ஓகே இந்த மிஷின்ஸ்லாம் வச்சு வெயிட் லாஸ் பண்ணணும் வந்துட்டு we have a lot of side effects. ஒரு பயம் இருக்கும்ல நம்ம எல்லாருக்குமே. சென்னையில் ஏதாச்சும் புதுசாக வந்து நம்ம நாட்டுக்கு ஏதாச்சும் புதுசாக வந்து ஃபஸ்ட் பயப்படுறதானே நம்ம வேலை. ஸோ வாட் இஸ் யோர் லைக் டேக் ஆன் தட்? எஸ், நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நானுமே நிறைய யோசிப்பேன். ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கணுன்றதுல ஒரு சப்ளிமெண்ட்டாக இருந்தாலுமே நான் நிறைய யோசிச்சு நிறைய ரிசர்ச் பண்ணி தான் எடுத்துப்பேன். ஸோ அந்த வகையில் நான் அவங்கக்கிட்ட பேசின நிறைய விஷயம் அவங்க எல்லாமே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், எங்கே இருந்து அவங்க வந்துட்டு இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் ரொம்ப அட்வான்ஸ்டாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அவங்களுமே கிளைம் பண்ணுறாங்க இதில் ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் இருக்குது, அந்த மாதிரி எந்த ஒரு ஆபத்தான விஷயமும் இல்லை, சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லை. ஆமாம், அதுதான் அவங்களும் கிளைம் பண்ணுறாங்க. ஓகே, வெரி ஆல்ரைட். ஸோ மைனஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் தான். ஸோ எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே ப்ராப்பராக இருக்கணும், எல்லாமே வந்துட்டு ஸ்டாண்டர்டாக இருக்கணும். ஸோ இங்கே வந்துட்டு வி ஆர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ வெரி ஃபேன்சி எக்யூப்மெண்ட். ஐ டோன்ட் ஈவன் நோ வாட் தட் இஸ். ஓகேங்களா, நான் ஏதாச்சும் பேசி சொதப்படுறதுக்கு முன்னாடி நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா ஐ திங்க் தட் வில் பி பெட்டர். ஸோ டாக்டர் பிரியங்கா, இந்த மெஷின் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ப்ளே க்ரையோ 360 மெஷின். ஸோ இட் இஸ் கோ டு ஜிம் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஒன் சிங்கிள் செஷன் யூ வில் பி பர்னிங் அரௌண்ட் 500 to 600 calories. ஸோ இந்த மெஷினில் வந்து யூ கேன் ஸ்டாண்ட் ஓவர் தேர். இங்கே நின்றுட்டு த மெஷின் வில் சென்ஸ் யூ. இட் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப். இவ்வளோ பெருசாக இருக்குது, லைட்ஸ் இருக்குது, ஃப்ரீசிங் கேஸ் வருது, அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் பயப்பட தேவையில்லை. பட் நாங்கள் சொல்கிற ஃபாலோ பண்ணி நீங்கள் நின்னீங்கன்னா மட்டும் போதும். இட் ஹேஸ் அன் இன்பில்ட் டெக்னாலஜி வேர் வி கேன் ஏபிள் டு monitor you completely throughout the procedure. We'll guide you throughout the procedure. So inga vandu we'll ask our clients to stand over there
and the machine will start, will be monitoring you throughout the procedure. So இது வந்து not based on number of sessions. So இது வந்து will give it as a add-on procedure. So இது வந்து ஒரு gym session மாதிரி சொல்கிறேன் இல்லைங்களா. ஸோ per dayக்கு நீங்கள் வந்து ஒரு ஜிம்மில் போகிறீங்க, ஒரு செஷன் நீங்கள் 2 to 3 hours பண்ணுறீங்க அப்படின்னா at the maximum you can burn around 300 to 400 calories. ஸோ இதில் வந்து just 3 to 5 minutesல you can burn 500 to 600 calories. ஏதாச்சும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா அதில்? நோ, அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் வந்து மானிட்டர்டாக தான் இருப்பீங்க. ஸோ அதுக்குள்ளேயே வந்து பல்ஸ் ஆக்ஸ் இருக்கும். ஸோ வி வில் பி மானிட்டரிங் யூ த்ரூ அவுட் த ப்ரொசீஜர், வில் கைட் யூ ஹவு டு ஸ்டாண்ட். ஸோ கேஸ் எந்த சைட்லேருந்து வருதோ நீங்கள் அந்த சைட் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, நீங்கள் ஆப்போசிட் சைடில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ க்ளோஸ் ஆகிறது எல்லாமே வில் கைட் யூ த்ரூ அவுட் த ப்ரொசீஜர். ஸோ ஈவன் இஃப் யூ ஃபீல் சம்திங் அன்கான்ஷியஸ் ஆகிற மாதிரியோ, இல்லை உங்களுக்கு ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட், க்ளோஸ்டு சேம்பராக இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது பயம் இருக்குது அந்த மாதிரினா, there is an emergency stop button, you can press it over there. ஓகே. இப்போ நம்ம ஜிம் போறோம், நம்மளுக்கு ஸ்வெட் அவுட் ஆகுது, இங்கே வந்துட்டு இது ரொம்ப கூலிங்கா இருக்கும்னு சொல்றீங்க இல்லையா, நம்மளுக்கு ஸ்வெட் ஆகாம எப்படி நம்மளுக்கு ஃபேட் லாஸ் ஆகுது? ஸோ ஃபேட் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி சென்சிட்டிவ் டு கோல்டு. ஸோ பேஸ்ட் ஆன் தட் த தெர்மோஜெனசிஸ் ப்ராசஸ் மூலமாக யூ வில் லூஸ் அ லாட் ஆஃப் ஃபேட். ஃபேட் செல்ஸ் வில் பிரேக் டவுன் இன்டு ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் தென் இட் இஸ் டேக் அப் பை த பிளட் ஸ்ட்ரீம் அண்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி எலிமினேட்டட். ஸோ இப்போ ஜிம் போய் ஆர்கானிக்காக நம்ம நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இது கம்பேரிட்டிவ்லி எப்படி இருக்கும்? சேம், அவங்களும் இதை யூஸ் பண்ணலாம். எல்லாருமே இட் இஸ் அட்வைசபிள் ஃபார் ஆல் கிளைண்ட்ஸ், எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஃப்ரம் ஏஜ் குரூப் 18லேருந்து 60 வரைக்கும் வில் டேக் கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி எல்லாமே எடுத்துகிட்டு தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இவங்க யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி இருந்ததுன்னா டியூரிங் அவர் எக்ஸாமினேஷன் வில் நோ தட் இந்த பேஷண்ட்ஸ், இந்த கிளைண்ட்ஸ்க்கு இது செட் ஆகாது அப்படின்ட்டு. ஓகே ஷிவானி, ஸோ டெய்லி ஜிம்முக்கு போயிட்டு பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுறது நீங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு புதுவிதமான டெக்னாலஜி நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கும்போது என்ன ஒரு ஃபீலிங்ஸில் இருக்கீங்க சொல்லுங்கள்? ரொம்ப பயங்கரமாக இருக்குது. டாக்டர்ஸ் சொல்ல கேட்க கேட்க ஓ இப்படியெல்லாம் நடக்குமா, இப்படியெல்லாம் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கா, டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டுருக்கே அப்படின்னு தோணுது. அண்ட் மோர் ஓவர் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரவங்களும் இங்கே வரலாம் தாராளமாக, பிகாஸ் இது ஒரு ரெக்கவரியாகவும் ஆக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் இது வந்து ரொம்ப நல்லதாக தெரியுது. நம்ம அவெஞ்சர்ஸ்ல வக்காண்டால ஒரு டெக்னாலஜி பார்ப்போம், என்ன ஆப்ரேஷன் பண்ணாமலே பாடியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்களேன்னுட்டு, அந்த மாதிரி தான் என்னடா ஜிம்முக்கு போக முடியாமலே வந்துட்டு வெயிட் லாஸ் ரெடியூஸ் பண்ண முடியுமான்றது ரியலி அமேசிங் விஷயம். எஸ், நான் சொன்ன மாதிரி இங்கே நிறைய விதமான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ வாட் இஸ் திஸ் ஆல் அபவுட்? ஸோ திஸ் இஸ் our advanced AI robotic mission. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கலி ஃபேட் செல்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி ஃபேட் செல்ஸை பிரேக் டவுன் பண்ணி அதை வந்து எலிமினேட் பண்ணுறது. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாக வி ஹாவ் ரேடியோ ஃப்ரீக்வன்சி which we use it for skin tightening and to improve this collagen production. Okay, so one single machine, everything in that அந்த மாதிரி. ஸோ நம்ம இந்த ஒரு மெஷினில் ஒன் செஷன் எடுத்தோம் அப்படின்னா we can lose also we can lose weight and also it will help in skin tightening and collagen productionக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து எங்கே வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஆர்ம்ஸில், பேக்கில், வெயிஸ்டில், அப்டமனில் நம்ம எங்கே வேணும்னாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேட்டும் ரெடியூஸ் ஆகும் அலாங் வித் டோனிங். யா, அலாங் வித் டோனிங் ஸ்கின்னும் டைட்டன் ஆகும். ஸோ உங்களுக்கு போஸ்ட் சிங்கிள் செஷனில் யூ வில் ஃபீல் த ஸ்கின் டைட்னிங். இது வந்து ஃபார் டீப்பர் பெனிட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃபைன். ஸோ வந்துட்டு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏஐ ரொபாட்டிக்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இதில் வாட் டஸ் தட் ஏஐ ரொபாட்டிக் மீன்ஸ்? ஸோ ஆஸ் ஐ செட், இதில் வந்து நம்ம என்ன மோடோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நான் வந்து இந்த மோட் சூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட் வாய்ஸும் இருக்குது. ஸோ நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு எதுவுமே செப்பரேட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. த மெஷின் இட் செல்ஃப் இந்த மெஷினே வந்து அதை சொல்லிட்டு செய்யும். ஓகேங்களா? ஸோ பி ரெடின்னு கொடுக்கும்போது இந்த ஆர்ம் வந்து மூவ் ஆகும். சரிங்களா? டுவர்ட்ஸ் த கிளைண்ட். ஸோ இட் வில் டர்ன் அரவுண்ட் அண்ட் இட் ஹேஸ் அ கேமரா அண்ட் அ சென்சர். So if I place my palm over here, so you can see இங்கே வந்து விசிபிளாக இருக்குது. ஸோ இது வந்து சென்ஸ் ஆகும். சரிங்களா? ஒன்ஸ் இட் இஸ் கம்ப்ளீட்டட் ஐ வில் கிவ் கம்ப்ளீட். ஓகே, ஸோ ஒன்ஸ் இட் கம்ஸ் இன் கான்டாக்ட் வித் த ஸ்கின் இட் வில் ஸ்டார்ட் மசாஜிங். ஓகே, ஃபஸ்ட்டு மித்தை பிரேக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து ஸ்லிம்மிங் கிளினிக்னாலே எல்லாருக்கும் வந்துட்டு அன்ஹெல்தியாக தான் அங்கே வந்துட்டு நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னி இருக்கும், ஹெல்த்தியாகவே இருக்காது, நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும், அந்த மாதிரி ஒரு பயம் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மித்தை பிரேக் பண்ண மாதிரி நீங்கள் சில விஷயங்கள்லாம் சொல்லணும்னா டெல் அஸ் அபவுட் ஸ்லிம்மிங் கிளினிக். வாட் டு யூ டூ ஹியர்?
ஓகே. இப்போது ஜென்ரல் பப்ளிக் நினைக்கிற மாதிரி நம்ம பண்ணுறது வந்து எதுவும் அன்எத்திக்கல் கிடையாது. ஓகே. ஸோ வாட் வி டூ இஸ் அ டீம் ஆஃப் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ். We try to lose weight of the clients. We are a team of doctors with a nutritionist, therapist, physiotherapist, everyone were there. ஸோ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மெடிக்கல் கைடன்ஸில் நம்ம வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இன்னொரு கேள்வி என்னென்னா வந்துட்டு இங்கே நடக்கிற வெயிட் லாஸ் வந்துட்டு பர்மனெண்ட்டாக, பிகாஸ் வந்துட்டு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 மந்த்துக்கு ஒரு 2 kgs ஒரு 5 kgs ப்ராமிஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஸ்டாண்டர்டாக இருக்குமா, இல்லாட்டி வெயிட் லாஸ் பண்ணி ஒரு மாதத்தில் வந்துட்டு ஏறிடுமா? ஸோ ஹவு டஸ் தட் ஒர்க்? இட் இஸ் கம்ப்ளீட்லி பர்மனன்ட் ஃபேட் ரிடக்ஷன். ஸோ கம்ப்ளீட்டாக ஃபேட் செல்ஸை எலிமினேட் பண்ணிடும். ஸோ அலாங் வித் தட் கிளைண்ட்ஸ் வந்து டயட் அண்ட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ரிசல்ட்ஸ் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ ட்ரீட்மெண்ட் இங்கே எடுத்துகிட்டு அவங்க போயிட்டு டயட் ஃபாலோ பண்ணாமல் இல்லை லைஃப் ஸ்டைல் ஜென்ரல் ஸ்லீப் பேட்டர்ன்ஸ் அதெல்லாம் பார்த்துக்காம இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நியூவர் ஃபேட் செல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். பட் எலிமினேட் பண்ண ஃபேட் வந்து கம்ப்ளீட்லி பெர்மனெண்ட்டாக எலிமினேட் ஆகிடும். நியூவர் ஃபேட் செல்ஸ் எதுவும் வராது. ஓகே. இன்னொரு கொஸ்டின் என்ன, யூஸ்வலாக நம்ம ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விஷயம் இருக்கும், ட்ரெயினர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு வேர்க்கணும், வேர்த்தா தான் வந்துட்டு அந்த ஃபேட் எல்லாம் இல்லை வந்துட்டு எக்ஸஸ் ஃபேட்டில் பாடி விட்டு வெளியில் போகும். ஸோ நம்மளுக்கு என்னென்னா அந்த வேர்த்தா தான் வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகும், ரெடியூஸ் ஆகும்ட்டு ஒரு மைண்ட் செட்டு. ஸோ இங்கே எந்த மூலமாக வந்துட்டு உங்கள் பாடியில் இருக்கிற ஃபேட் வந்துட்டு எலிமினேட் ஆகி வெளியில் போகுது? ஸோ வி ஹேவ் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ், கோல்ட் மெத்தட், ஹாட் மெத்தட்னு 2 மெத்தடில் இங்கே 2 மெத்தட்ஸில் நம்ம வந்து ஃபேட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ கோல்ட் மெத்தடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி யூஸ் ஃபேட் ஃப்ரீசிங் டெக்னாலஜி. ஸோ கம்ப்ளீட்டாக ஃபேட் செல்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணி பிரேக் டவுன் பண்ணி அதை ஃபேட்டி ஆசிட்ஸாக கன்வெர்ட் பண்ணி பிளட் ஸ்ட்ரீமில் எலிமினேட் பண்ணிடும். ஸோ திஸ் இஸ் ஒன் மெத்தட். அனதர் மெத்தட் வந்து ஹாட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி, அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸ் யூஸ் பண்ணி ஃபேட் செல்ஸை எலிமினேட் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுமே வந்து இங்கே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 2 மெத்தடுமே இங்கே ப்ரொவைட் பண்ணுறீங்க. ஆஸ் அ டாக்டர் நீங்கள் இந்த 2 மெத்தட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்குறீங்க? ரெண்டுமே ஃபேட் லாஸ் அண்ட் இன்ச் லாஸ்க்காக தான். ஸோ பேஸ்ட் ஆன் கிளைண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாங்கிறது கம்ப்ளீட்லி கஸ்டமைஸ்டு அக்கார்டிங் டு இண்டிவிஜுவல் பேஷண்ட்ஸ் தான். நம்ம இதுதான் பண்ணணும் அந்த மாதிரி இல்லை. நம்ம எதை பண்ணணும்னு பேஷண்ட்ஸோட அனாலிசிஸ் வச்சு நம்ம எதை பண்ணணுமோ அதை வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுமே இந்த பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு இருக்கும். எல்லாருக்குமே இண்டிவிஜுவல் ட்ரீட்மெண்ட் பிளான் தான். எதுவுமே வந்து திஸ் இஸ் ஃபார் யூ, நத்திங் லைக் தட். எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் ட்ரீட்மெண்ட் பிளான். ஓகே. இங்கே வந்துட்டு யூஸ்வலாக சில விஷயம் சொல்லுவாங்களே, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது மயக்கம் வரும், இந்த தலை சுத்தம், இல்லாட்டி ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் இருக்கா? ஸோ பிஃபோர் கோயிங் டு ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஹிஸ்ட்ரி எடுப்போம். ஸோ ஆஃப்டர் தட் வில் டூ கம்ப்ளீட் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ இதை ரெண்டும் பண்ணும்போதே அவங்களுக்கு என்னென்ன ஹிஸ்ட்ரி, பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, ஏதாவது கோமாபிட்ஸ் ஏதாவது இருக்கா, பிபி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டே தெரிஞ்சுப்போம். அவங்களுக்கு ஏதாவது அலர்ஜிக் ஹிஸ்ட்ரி இருக்கா, எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பிளான் வந்து சஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து அலர்ஜிக்காவோ இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த ப்ரொசீஜருக்கு நீங்கள் சில கைட்லைன்ஸ்லாம் வச்சுருப்பீங்கல்ல? ஸோ இந்த பிபி, சுகர் இல்லாமல் வேறு யாரெல்லாம் இஸ் நாட் ஃபிட் ஃபார் திஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்னு நினைக்கிறீங்க? ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் அண்ட் லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கு வந்து அட்வைசபிள் கிடையாது. அது இல்லாமல் பாடி இம்ப்ளான்ட்ஸ் வச்சுருப்பாங்க, பிளேட்ஸ் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டார்கெட் சைட்டுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. மற்ற சைட்ஸுக்கு அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டைஸ்ல வந்து இம்ப்ளான்ட்ஸ் வச்சிருக்காங்க அப்படினா ஜாயின் இம்ப்ளான்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னா அந்த லோக்கல் பார்ட்டுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு இதே ஆர்ம் ரிடக்ஷன் வேணும் இல்லை வந்து டம்மி ரிடக்ஷன் வேணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. அடுத்து வந்து கார்டியாக் பேஷண்ட்ஸ், ஏதாவது பேஸ் மேக்கர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது இல்லாமல் ஃபியூ அதர் மெடிக்கல் கண்டிஷன்ஸ், இரிட்டபிள் பவல், பேன்க்ரியாடைட்டிஸ், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கும் நம்ம சஜஸ்ட் பண்ண மாட்டோம். ஸோ உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸ் வச்சு ப்ராப்பராக தான் இது பண்ணிட்டு இருக்கீங்க. நான் யூஸ்வலாக மைனஸ்க்கு வரேன்னா வெயிட் ரிடக்ஷனுக்காக மட்டும்தான் வரேன்னா இல்லை வேறு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட்ஸ் கூட நீங்கள் எனக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணுவீங்க? ஸோ அலாங் வித் வெயிட் ரிடக்ஷன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் டைட்னிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணியிருப்பாங்க, பட் ஸ்கின் வந்து சாகியாக லூஸாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்கின் டைட்னிங் ப்ரொசீஜர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் போஸ்ட்மார்ட்டம் மதர்ஸ், அவங்களுக்காக இல்லை எல்டர்லி ஏஜ் குரூப், அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா பெல்விக் மசில்ஸ் வந்து வீக்காக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களுக்காக வந்து வி ஹாவ் ட்ரீட்மெண்ட் பிளான் பெல்விக் மசில்ஸை வந்து டைட்டன் பண்ணுறதுக்காக. அது இல்லாமல் ஜிம் பர்சன்ஸ் இல்லை வந்து மாடல்ஸ், அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களும் வெயிட் லாஸ் பண்ணியிருப்பாங்க இல்லை இன்னும் கொஞ்சம் பிரைட்டராக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா
அவங்களுக்கு ஸ்கின் டைட்னிங் அண்ட் கொலாஜன் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ இங்கே என்ன மாதிரி மெஷின்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் வச்சுருக்கீங்க? பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஹை அண்ட் ஏஐ பேஸ்டு டெக்னாலஜி இருக்குது இல்லைங்களா? ஸோ இங்கே என்ன மாதிரி மெஷின்ஸ்லாம் இருக்குது, ஒவ்வொரு மெஷின்ஸும் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுது? ஸோ வி ஹாவ் அ மிஷின் கால்ட் க்ரையோஸ்கல்ப்ட். ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபேட் ஃப்ரீசிங் டெக்னாலஜி பேஸ் பண்ணி -3 to -7 டிகிரி செல்சியஸில் ஒன்லி ஃபேட் செல்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி ஃபேட் செல்ஸை ஃப்ரீஸ் பண்ணிடும். ஸோ ஃப்ரீஸ் பண்ணும்போது இட் வில் பிரேக் டவுன் அண்ட் நம்ம எலிமினேட் பாடியே வந்து அதை எலிமினேட் பண்ணிடும். ஸோ இது வந்து வி கேன் டார்கெட் த சைட், எந்த சைட்டில் நமக்கு ஃபேட் அதிகமாக இருக்குது, லைக் அப்டமன், வெயிஸ்ட், அந்த மாதிரி நம்ம டார்கெட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் வி ஹாவ் அ மிஷின் கால்டு க்ரையோஸ்பியர் 360. ஸோ இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஓவரால் கேலரி பர்னர். ஸோ சிங்கிள் செஷனில் யூ கேன் பர்ன் அப் டு 500 to 600 calories in just 3 to 5 minutesல நம்ம வந்து இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சிடும். ஸோ இன் ஜஸ்ட் 3 minutes நீங்கள் வந்து 500 to 600 calories வரைக்கும் பர்ன் பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் வி ஹேவ் அன் அட்வான்ஸ்ட் ஏஐ ரொபாட்டிக் மிஷின். ரொபாட்டிக் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே இன்பில்ட்டாக எல்லா டெக்னாலஜியுமே இருக்குது. ஸோ ஃபார் ஃபேட் லாஸ், ஸ்கின் டைட்னிங் எல்லாமே அந்த சிங்கிள் மிஷின்லேயே நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி பெல்விக் சேருங்கிறது வந்து போஸ்ட்மார்ட்டம் மதர்ஸ்க்காகவும், எல்டர்லி ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு வித் ஸ்ட்ரெஸ் ஆர் யூரினரி இன்கான்டினன்ஸ், ப்ரோலாப்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் we have something called M-Sure mission, EMS M-Sure mission. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி ஜிம்னே சொல்லலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மசில்ஸை வந்து கான்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் ஒரு செஷன் நீங்கள் ஜிம்மில் வந்து ஒரு ஹிட் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒன் செஷன் வந்து நீங்கள் இந்த மெஷினில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஃபைன். ஸோ வந்துட்டு அவ்வளோ டைப்ஸ் ஆஃப் டெக்னாலஜியில் மிஷின்ஸ் வச்சுருக்கீங்க. யூஸ்வலாக வந்துட்டு இங்கே ஏதாச்சும் பர்டிகுலர் பீரியட் இருக்கா, நான் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், நான் வெயிட் லாஸ்க்கு வரேன்னா, லெட்ஸ் ஐ வாண்ட் டு ரெடியூஸ் ஒரு 5 to 10 kgs. ஸோ எத்தனை மந்த்ஸ் நான் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், இல்லாட்டி ஒரு மாதத்தில் எனக்கு இவ்வளோ கேஜிஸ் குறைன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ரூல்ஸ் கைட்லைன்ஸ் இருக்கா? ஸோ ஹவு டஸ் இட் ஒர்க் ஹியர்? ஸோ மந்த்ஸ் அந்த மாதிரி டைமிங் கேட்டிங்கன்னா தட் ஆல்சோ பேஸ்ட் ஆன் டிஃபர் ஃப்ரம் கிளைண்ட்ஸ் டு கிளைண்ட்ஸ். ஸோ வில் டேக் அ ரிப்போர்ட், பிசிஏ அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதை என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பாடியை கம்ப்ளீட்டாக அனாலிசிஸ் பண்ணி ஃபேட் மாஸ் எவ்வளோ இருக்குது, மசில் மாஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பிரித்து காட்டும். ஸோ அதை பேஸ் பண்ணி எவ்வளோ ஃபேட் மாஸ் இருக்குது, எவ்வளோ நம்ம மசில் மாஸ் இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறத பொறுத்து தான் இண்டிவிஜுவலாக நம்ம ட்ரீட்மெண்ட் பிளான் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு வந்து ஃபேட் மாஸ் அதிகமாக இருக்குது, மசில் மாஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு எத்தனை மந்த்ஸ் தேவைப்படும், எத்தனை செஷன்ஸ் தேவைப்படுங்கிறது டிஃபர் ஆகும். ஸோ மோர் தென் இப்போ 120 kgs 100 kgs இருக்கிறவங்களுக்கு செஷன்ஸ் மேபி அதிகமாக தேவைப்படலாம். கம்மியாக இருக்கிறவங்க ஒன்லி டைட்னிங்காக தான் கேட்குறாங்க, இல்லை வெயிட் கம்மியாக பார்க்க தின் பில்ட்டாக இருப்பாங்க, வெறும் ஃபேட் மட்டும் இருக்கும், அவங்களுக்கு வந்து கம்மியர் செஷன்ஸ் வந்து டிஃபர் ஆகலாம். ஓகே. ஸோ வந்துட்டு இஸ் இட் ஓகே டு டூ திஸ் ஆன் அ லாங்கர் ரன், இல்லை வந்துட்டு இது ஒரு பிகாஸ் இப்போ நான் வெயிட் ரெடியூஸ் பண்ண 10 kgs ரெடியூஸ் பண்ணணும்னு வந்திருக்கேன், ரெடியூஸ் பண்ணிட்டேன், ஐ அச்சீவ் மை கோல். ஸோ எப்போ நான் வந்து திரும்ப வரலாம், இல்லை வரணுமா, இல்லாட்டி அதுக்கு நான் ஜிம் போட்டுட்டு மெயின்டைன் பண்ணணுமா, இல்லை ஐ கேன் கீப் கமிங் பேக் எவ்ரி 3 months once? How does that work? யூ கேன் கம் பேக் பட் நீங்கள் இங்கே வந்து பண்ணுறது வந்து பெர்மனண்ட் ஃபேட் லாஸ். ஸோ அது வந்து சஸ்டைனபிலிட்டி இருக்கும் ஒன்லி வென் யூ ஆல்சோ டூ த பார்ட். ஸோ நீங்களும் வந்து லைஃப் ஸ்டைல் அண்ட் டயட் ஃபாலோ பண்ணிவிட்டு அது வந்து ஜிம் போகிற அது வந்து இதை பண்ணிவிட்டு நான் ஏன் அதை பண்ணணும் அந்த மாதிரி கிடையாது. ஸோ தட்ஸ் அ லைஃப் ஸ்டைல். அது நீங்கள் ப்ராப்பராக டைமிங்க்கு சாப்பிட்றது, தூங்குறது, லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிக்கிறது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறது, எவ்வளோ ஒர்க் பிஸி ஷெடியூல் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்துக்கிறது, அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் இருக்கும். நீங்கள் ஆட் ஆன் செஷன்ஸ் வந்து எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், ஒன்லி ஃபார் வாட் யூ ரெக்வயர், லைக் ஸ்கின் டைட்னிங்காகவோ இல்லை உங்களுக்கு ஜஸ்ட் உங்கள் ஸ்கின் க்ளோ ஆகணும். ஸோ நம்மகிட்ட இருக்க ப்ரொசீஜர்ஸில் நம்ம வந்து லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜஸும் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் ப்ளோட்டடாக இருக்குது, இல்லை வந்து ஃபேஸில் மட்டும் பஃபினஸ் இருக்குது, ரிங்கிள்ஸ் இருக்குது, அந்த மாதிரினா டைட்னிங்காக இல்லை லிம்ஃப் டீடாக்சிஃபிகேஷன் சொல்லுவோம். ஸோ அதுக்காகவும் நீங்கள் செஷன்ஸ் ஆட் ஆனாக எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறமா
ஆட்-ஆன் செஷன்ஸ்க்கும் நீங்கள் வரலாம். இது எல்லாமே இன்வேசிவா நான் இன்வேசிவா? We have everything is non-invasive and also we have minimally non-invasive procedures also available. ஓகே, ஒரு பேசிக் கொஸ்டின் என்ன, சென்னையில் இப்போ வந்துட்டு ஸ்லிம்மிங் கிளினிக்காக இருக்கட்டும், வெயிட் ரிடக்ஷன் கிளினிக்காக இருக்கட்டும் நிறைய வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? why should I choose மைனஸ்? ஸோ மைனஸில் வந்து பார்த்தீங்கன்னா we have advanced AI robotic machine. ஸோ மற்ற எந்த கிளினிக்லேயுமே வந்து இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்காது. ஸோ அந்த மிஷின் ப்ளஸ் அலாங் வித் தட் வி ஹாவ் கோல்ட் பிளே க்ரையோஸ்பியர் 360. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி யூல் ஃபைண்ட் இட் இன் மைனஸ், வேறு எங்கேயுமே இருக்காது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒன்லி வெயிட் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் வி டூ அதர் ஸ்டஃப் ஆல்சோ. ஸோ அதுக்காகவும் கண்டிப்பாக மைனஸ் விசிட். ஸோ இப்போ யூஸ்வலாக நீங்கள் சொன்னீங்க இங்கே இருக்கிற ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் ஏஐ பேஸ்ட் கிளினிக். ஸோ நார்மல் கிளினிக்கும் ஏஐ பேஸ்டு கிளினிக்கும் எந்த விஷயத்தில் வந்துட்டு அது டிஃபர் ஆகுது? ஸோ நீங்கள் எந்த விஷயத்தில் யூ ஆர் ஸ்கேல் பெட்டர் தென் த நார்மல் கிளினிக்? ஸோ நார்மல் கிளினிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி தே வில் ஃபோக்கஸ் ஆன் வெயிட் லாஸ். ஸோ வெயிட் லாஸ் ஒரு இன்ச் லாஸ் கொடுத்ததுக்கப்புறமா அவங்களால ஸ்கின் டைட்னிங்க்கோ இல்லை ஃபர்தராக மேனேஜ் பண்ணுறதுக்கோ கஷ்டமாக இருக்கும். ஸோ கிளைண்ட்ஸ் வந்து கொஷின் பண்ணுவாங்க எதனால் திரும்பவும் வெயிட் கெயின் ஆகுது, இல்லை ஏன் ரிசல்ட்ஸ் வரலன்ட்டு. ஸோ இந்த நம்மக்கிட்ட இருக்க அட்வான்ஸ்ட் மிஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸும் பெர்மனெண்ட்டாக இருக்கும். நம்ம டீமும் வந்து we are a team of nutritionist and physiotherapist. ஸோ நம்ம வந்து ப்ராப்பராக கைட் பண்ணி த்ரூ அவுட் த ப்ரொசீஜரை ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ இதுவும் பெட்டராக இருக்கும். ஒரு விஷயம் நம்ம ஜிம்முக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லாட்டி இந்த மாதிரி வந்துட்டு ஸ்லிம்மிங் கிளினிக் வந்து பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஐ திங்க் ஃபுட் ஆல்சோ பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். ஸோ நீங்கள் அதுக்கான டயட்ரி கோர்ஸும் ப்ரொவைட் பண்ணுறீங்களா, இல்லை நம்ம என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டு அப்படி இருந்துக்கலாமா? ஹவு டஸ் தட்? இல்லை, நம்ம வந்து அதான் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் அ டீம் ஆஃப் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கான டயட் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். இப்போது ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்ஸ் வராங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான கஸ்டமைஸ்டு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் இருக்குது, ப்ளஸ் கஸ்டமைஸ்டு டயட் சார்ட் இருக்குது. ஸோ நம்ம இண்டிவிஜுவல் பேஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன டெஃபிஷியன்சி இருக்குது எல்லாமே பார்த்து வில் ப்ரொவைட் டயட். யூஸ்வலாக எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், நான் ஸ்லிம்மிங் கிளினிக் போயிட்டேன், எனக்கு தேவையான வெயிட் ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஜிம்மு பக்கம் போகாமலே இருப்பாங்க. ஜிம்முன்னு கிடையாது, மார்னிங் வாக்காக இருக்கட்டும், இல்லாட்டி மார்னிங் ரன்னாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு எதுக்கு பண்ணணுன்ட்டு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இதை பண்ணால் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கா? கண்டிப்பாக அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் ஸ்லிம்மிங் கிளினிக் வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ வந்து ரிசல்ட்ஸ் வந்து சஸ்டைனபிளாக இருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ஒன் விசிட் இல்லை ஒன் செஷன் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, இங்கே ஒரு ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா அவ்வளோதான் நான் முடிச்சிட்டேன், வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு கிடையாது. அந்த லைஃப் ஸ்டைல் வந்து நீங்கள் த்ரூ அவுட் த லைஃப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா லாங் லாஸ்டிங்காக இருக்கும், பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ஒரு ட்ரெண்ட், அது என்ன ட்ரெண்ட்னா பாடி பாசிட்டிவிட்டின்னு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். பட் கொஞ்சம் ஒபீஸாக இருக்கிறவங்க தேர் இஸ் நத்திங் ராங் இன் பீயிங் ஒபீஸ், தேர் இஸ் நத்திங் ராங் இன் பீயிங் 120 kgs, யூ ஷுட் லவ் யுவர் பாடி, ஜஸ்ட் ஸ்லிம்னஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு அழகுன்னு கிடையாது, ஒபீஸாக இருக்கிறது அழகுதான்னு சொல்லிட்டு சில விஷயங்களை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ் அ டாக்டராக வாட் இஸ் யர் டேக் ஆன் திஸ்? டெஃபினெட்லி வி ஆல் ஷுட் லவ் அ பாடி, பட் நம்ம ஒபீஸாக இருக்கிறோம் அப்படின்னா அதனால வர மெட்டபாலிக் சைட் எஃபெக்ட்ஸையும் நம்ம வந்து பார்க்கணும். ஜஸ்ட் பிகாஸ் யூ லவ் யுவர் பாடி வி ஷுட் நாட் ஹார்ம் அவர் செல்ஃப் ஆல்சோ. ஸோ ஒபிசிட்டினால வர சைட் எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்கும். யூ ஹாவ் டு லவ் யுவர் செல்ஃப். அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் பாடியை வந்து கண்டுக்காமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக தே ஷுட் ட்ரை டு பி மோர் ஹெல்த்தியர் for their body concern. For their body concerns, yes. So Dr. Priyanka, thank you so much. என்னோட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப பொறுமையாக ரொம்ப அழகாக நிதானமாக பதில் சொன்னீங்க. I think anyone who is looking forward to weight reduction or toning or நிறைய விஷயங்களுக்கு வந்துட்டு எந்த கேள்விகளுக்குமே இங்கே வாங்க, they have multiple options for you. எல்லாத்துக்கான பதில்களும் இங்கே இருக்குது. So thank you so much for your conversation with us. Thank you.